நடிகை சவுகார் ஜானகி தமிழ் திரையுலகின் முக்கிய கதாநாயகிகளுள் ஒருவராக திகழ்ந்தார். அவருடைய பிறப்பு டிசம்பர் 12, 1931. பிறந்த இடம் ராஜமுந்திரி, ஆந்திர பிரதேசம். அவர் வாழ்க்கைத் துணை சங்கரமராஞ்சி சீனிவாசராவ். அவருடைய திருமணம் 1947 நடந்தது. அவருடைய பேத்தி வைஷ்ணவி. கதாநாயகியாக நாகேஸ்வர ராவ், என்.டி. ராமராவ், ஜக்கையா, எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் இவர்களுடன் நடித்துள்ளார். இவர் தெலுங்கு நடிகை கிருஷ்ணகுமாரியின் அக்கா ஆவார். அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள்: மகாகவி காளிதாஸ், எதிர்நீச்சல், திருநீலகண்டர், ஸ்கூல் மாஸ்டர், நீர்க்குமிழி, பார் மகளே பார், காவியத் தலைவி, உயர்ந்த மனிதன், இரு கோடுகள், பாக்கியலட்சுமி இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள். சவுகார் ஜானகி தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களில் நடித்ததற்காக அறியப்பட்ட ஒரு இந்திய நடிகை ஆவார். 7 சதப்தங்களுக்கும் மேலான வாழ்க்கையில் ஜானகி அம்மாள் 390க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். மற்றும் அவர் 300க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் மேடையில் நடித்தார். மற்றும் அவரது முந்தைய ஆண்டுகளில் வானொலி கலைஞராக இருந்தார். அவர் 2 தந்தி விருதுகள், ஒரு கலைமாமணி மற்றும் இந்தியாவில் 4வது உயரிய சிவிலியன் விருது பத்மஸ்ரீ ஆகியவற்றை பெற்றார். அவரது தங்கையான கிருஷ்ணகுமாரியும் ஒரு பிரபல நடிகையாவார். அவர் முதல் கன்னட பான் இந்தியா திரைப்படமான மகிஷாசுர மர்தினியில் டாக்டர் ராஜ்குமாருடன் இணைந்து 1959இல் வெளிவந்தார். இது அவரது முதல் முன்னணி பான் இந்தியா திரைப்படமாகும். ஜானகி அவர்கள் 12 டிசம்பர் 1931இல் பிறந்தார். அவர் ராஜமுந்திரியைச் சேர்ந்த தெக்குமல்லா வெங்கோஜிராவ் மற்றும் சசிதேவி ஆகியோரின் மூத்த மகளாவார். அவரது தங்கை கிருஷ்ணகுமாரி ஒரு பிரபலமான நடிகை. கன்னடம் பேசும் மத்வ பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் அசாமில் உள்ள கவுஹாத்தி பல்கலைக்கழகத்தில் தனது முந்தைய படிப்பை முடித்தார் மற்றும் அரிசோனா பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பெற்றார். இவருக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். அவரது பேத்தி வைஷ்ணவி அரவிந்ததும் 1987இல் தொடங்கி பல தமிழ், தெலுங்கு மற்றும் ஒரு சில மலையாள திரைப்படங்களிலும் நடித்தார். சவுகார் ஜானகி 14 வயதிலிருந்தே ஆகாஷ்வாணி மெட்ராஸில் ஒரு முக்கிய வானொலி கலைஞராக இருந்து வருகிறார். டாக்டர் பி.வி. ராஜமன்னார், டாக்டர் ஆருத்ரா, பத்மராஜு, ஆத்ரேயா போன்ற முக்கிய எழுத்தாளர்கள் எழுதிய தெலுங்கு நாடகங்களில் நடித்துள்ளார். அவர் தனது 18 வயதில் திருமணத்திற்கு பிறகு 1949இல் இல் சக்கரவூர திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். அவர் 1949 மற்றும் 1975களில் இடையில் பல்வேறு மொழியில் வெற்றி பெற்று பிரபலமான நடிகை ஆனார். ஜானகி சித்ரா லட்சுமணனுடனான ஒரு நேர்காணலில், நான் திரையுலகில் நுழைந்தபோது வி.என். ஜானகி வேறுபடுத்துவதற்காக தயாரிப்பாளர்கள் அவரது பெயருக்கு முன்னால் சவுகாரை குறியிட்டனர். வளையபதி தமிழ், ரோஜுலு, மரையி தெலுங்கு, பிறகு தமிழில்தான் கன்னட சொர்க்கம், காவிய தலைவி, பாக்கியலட்சுமி, பல்லும் பழமும், பார் மகளே பார், தாய்க்கு தலைமகன், குமுதம், பணம் படைத்தவன் மற்றும் எதிர்நீச்சல், மாணவன், உயர்ந்த மனிதன், நிமிர்ந்து நில், துணைவன், நீதி, கலியுக கண்ணன் மற்றும் இரு கொடுகள், தமிழ் தேவகானிகா, சாகுமகளு, சாதாரமே, தாய்க்கே தக்கமக போன்ற கன்னட படங்களுடன் மக்கள் அங்கீகாரம் பெற்றது. ஜானகியின் மலையாள முதல் ஸ்கூல் மாஸ்டர் 1964 மற்றும் இந்தியில் ஒரு திரைப்படம் டீன் பஹுபராணியின் தாதா மிராசி மற்றும் கே. பாலச்சந்தர் போன்ற பிரபல இயக்குநர்களுடன் பணிபுரிந்தார். ஜானகி 1975க்கு பிறகு துணை வேடங்களுக்கு மாறினார். மேலும் சினிமா பைத்தியம், தீ தில்லு முள்ளு, வெற்றி விழா, புது புது அர்த்தங்கள், காஞ்சே போன்ற தமிழ் படங்களில் அவரது நடிப்பு மற்றும் பெஸ்வாடா, பெப்பலி, தாயாரம்மா, பங்காரயா, சம்சாரம், ஓகசதுரகம் போன்ற தெலுங்கு மொழி படங்களிலும் அவரது நடிப்பு பரவலாக பாராட்டப்பட்டது. அவர் இந்தி படங்களில் தோஸ்தி துஸ்மனி மற்றும் பிரேம் கீத் ஆகிய படங்களில் துணை வேடங்களில் நடித்தார். அவர் தேசிய இந்திய திரைப்பட விருதுகளும், குழுவிற்கு 2 முறை நடுவர் உறுப்பினராகவும், மாநில தெலுங்கு திரைப்பட விருதுகளும் குழுவின் தலைவராக பணியாற்றினார். அவர் தனது 74 வருட வாழ்க்கையில் பல்வேறு வகையான பாத்திரங்களை எழுதியுள்ளார். இந்தியாவில் நடிப்புத் துறையில் இவ்வளவு நீண்ட வாழ்க்கையை பெற்ற மற்ற நடிகர்கள் தேவ் ஆனந்த், பிரான், அசோக் குமார்
அக்கினேனி நாகேஸ்வர ராவ் மற்றும் காமினி கௌஷில். இருப்பினும் 2016ஆம் ஆண்டில் அவரது தொழில் காலம் பெரும்பாலான நடிகர்களை முந்திவிட்டது. மிக நீண்ட தொழில் வாழ்க்கை கொண்ட சில இந்திய நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார். அவர் தனது முதல் படமான சவுக்குருவில் என்.டி. ராமராவுடன் ஜோடியாக நடித்தார். சவுகார் ஜானி அவர்கள் பல விருதுகளை வாங்கியுள்ளார். அதில் பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது 1984இல் கிடைத்தது. 1985இல் மகாநதி சாவித்திரி விருது, 1985இல் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட துறையில் சிறந்து விளங்கியதாக அரிசோனாவில் ஃபேல்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் கிடைத்தது. 1989இல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தியோலரா கோல்டன் விருது, நடிகர் திலகம் சிவாஜி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2024இல் கிடைத்தது. டாக்டர் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் வாழ்நாள் சாதனையாளர் விருது 2000இல் கிடைத்தது. ஸ்ரீ கிருஷ்ண தேவராயா விருது கர்நாடகா 1969, 1970இல் தமிழக அரசால் கலைமாமணி விருது கிடைத்தது. தமிழ்நாடு மாநில திரைப்பட கௌரவ விருது 1990இல் எம்.ஜி.ஆர். விருது, சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது 1970இல் இரு கொடிகளுக்கு, சம்சாரம் மோக சதுரங்கம் 1987 படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான நந்தி விருது, அமூல்யம் 2007க்கான சிறந்த துணை நடிகைக்கான நந்தி விருது, சைமா வாழ்நாள் சாதனையாளர் விருது 2013இல் கிடைத்தது. கர்நாடக அரசின் ராஜ்யோத்சவா விருது 2015இல் கிடைத்தது. சித்ரிடி ரத்னா விருதுகள் 2019, ஒண்டர் வுமன் விருதுகள் 2019, இந்திய சினிமாவில் எவர்கிரீன் என்டர்டெய்னராக தமிழக அரசின் புரட்சி தலைவி டாக்டர் ஜெ. ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருது 2020, இந்திய அரசாங்கத்தால் பத்மஸ்ரீ 2022. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.